அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க பிஸ்மில்லா. இன்றைக்கி ஹெல்த்தியான டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு, சத்தான டிஷ்ஷு. இது முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் உங்களுக்கு தெரியும். இது இந்த முட்டி வலிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இது கீழாநெல்லி. கீழாநெல்லி சுகர்காரங்களுக்கு, கிட்னிக்காரங்களுக்கு ரத்தம் சுத்தம் பண்ணும், ரத்தத்தில் கிருமியை அகற்றக்கூடிய தன்மை இந்த கீழாநெல்லிக்கு இருக்குது. இது எப்படியாப்பட்ட நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த உடம்பு வலி இருக்கிறவங்களுக்கு இது கிடைச்சா சூப்பாக போட்டு சாப்பிட்லாம், துவையல் அரைச்சியும் சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன தெரியுங்களா? கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளி, கொஞ்சம் பெருங்காயம், 3 வரமிளகாய், இங்கே பாருங்கள், வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 பல், சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது நல்லெண்ணெய். இதெல்லாம் 1 பை 1 வறுத்து எடுக்கணும். எண்ணெய் விட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது பெருங்காயத்தூள், இதை வறுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுமே புளி, இந்த வரமிளகாய், இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கடைசியாக தான் இதை போடணும். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அந்த பச்சை நிறம் மாறக்கூடாது. வதக்கி எடுத்து தேவையான அளவு எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு தயிர் சாதம், சாப்பாடு கூட, இட்லி, தோசை, இது கூட எல்லாத்து கூடயும் சாப்பிட்லாம். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஹெல்த்தியானது வேறு. பிஸ்மில்லா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முடக்கத்தான் கீரை கிடைச்சாலும் சரி, கீழாநெல்லி கிடைச்சாலும் சரி. இது தலை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, தலை முடிக்கு அவ்வளோ நல்லதான். அது இது ஃபுல்லாக ஹெல்த்தியான டிப்ஸ் தான். உங்களுக்கும் கிடைச்சா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிஸ்மில்லா.